ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 21வது பாடல் பார்க்க போறோம். என்றலும் ராமனை நோக்கி இன்னுயிர் கொன்று உழல் வாழ்க்கையள் கூற்றின் தோற்றத்தள் அன்றியும் 500 மையல்மா ஒன்றிய வலியினள் உறுதி கேள்யனா. இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். என்றலும் ராமனை நோக்கி என்று சொன்னதும் ராமனை பார்த்து விஸ்வாமித்ரன் இன்னுயிர் கொன்று உழல் வாழ்க்கையள் இனிய உயிர்களை எல்லாம் கொன்று திரியும் வாழ்க்கை உடையவளும் கூற்றின் தோற்றத்தள் யமனை போன்ற தோற்றமுடையவளும் அன்றியும் 500 மையல்மா 1000 மத யானைகளுக்கு ஒப்பான ஒன்றிய வலியினள் பொருந்திய வலிமை உடையவளுமான உறுதி கேள்யனா ஒருத்தி செய்தியை கேட்பாயாக என்று. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இது குலகச் செய்யுள் வகையை சேர்ந்தது. இந்த பாடல் தொடங்கி இனிவரும் 7 பாடல்கள் தாடகையின் வரலாற விஸ்வாமித்திரன் ராமன் லட்சுமணர்களுக்கு கூறுவதாக அமையக்கூடிய பாடல்கள் தான். அதாவது போன பாட்டுல பழிபடா மன்னவன் பறித்த நாட்டின் ஊங்கு அழிவதென் அப்படின்னு ராமன் விஸ்வாமித்திரரை பார்த்து கேட்பார்ல, அந்த அழிவுக்கு காரணமான தாடகையை பற்றி கூறக்கூடிய பாடல்கள். இதுல இன்னுயிர் கொன்று உழல் வாழ்க்கையள் அப்படின்னு வர்ற இடத்துல இன்னுயிர் வெறும் உயிர்னு சொல்லாம இனிய உயிர் இன்னுயிர் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் முனிவர்களுடைய, அதாவது இருக்கலே உலக நன்மைக்காக பாடுபடக்கூடிய உயர்ந்தவர்கள்ல முதல் வரிசையில இருக்கக்கூடியது முனிவர்கள் தானே. அதனால இன்னுயிர் கொன்று, ஏன்னா தாடகை முனிவர்களைத்தான் கொல்றா, அதனால இன்னுயிர் அப்படின்னு சொல்றாங்க. உழல் வாழ்க்கை அப்படிங்கிறது வினைத்தொகை. உழன்ற வாழ்க்கை, உழல்கின்ற வாழ்க்கை, உழலும் வாழ்க்கை அப்படின்னு. அதாவது உழலுதல் அப்படின்னாலே உழல் சுழல் இது எல்லாமே சுற்றுதல் சுழலுதல் அப்படிங்கிற பொருள் தான். ஆனா அதை தாண்டி ரொம்ப திரிகின்ற அப்படின்ற பொருள்லயும் இருக்கும். அதாவது இப்ப நான் எப்படி இருக்க வேண்டியது, நான் அவங்க கூட உழன்னு இருக்கேனே அப்படின்னு சில பேர் புலம்புவாங்க. அது நான் ரொம்ப பிரமாதமான நிலையில இருக்கணும், ஆனா நிலை கெட்டு இருக்கேனே அப்படின்னு நிலை கெடுதலையும் குறிக்கும். இந்த இடத்துல திரிகிறது, வாழ்க்கையில அங்க எங்க திரிகிறோம்ல அந்த மாதிரி திரிபவள் அப்படின்னு சொல்றதுனால உழல் வாழ்க்கையள் அப்படின்னு சொல்றாரு. கூற்று அப்படிங்கிறது யமனை குறிக்கும். 500 ஐனா 5 200 சேர்ந்தா 1000ல, அதனால 500 மையல்மா அப்படின்னா 1000 மத யானையை குறிக்குது. மையல் மானாலே விலங்கு. நான் ஏற்கனவே அரிமான்னு சிங்கத்தை, அதனாலதான் பிற விலங்குகளை அறியக்கூடிய விலங்குங்கிறதுனாலதான் சிங்கத்தை அரிமான்னு சொல்றாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி மான்னு சொன்னாலே அது பொதுவாக மிருகத்தை குறிக்கும். இந்த இடத்துல மத யானையை குறிக்குது. அது மையல்மா அப்படின்னு சொல்றதுனால மத யானையை குறிக்குது. ஏன்னா மையல் அப்படிங்கிற சொல்லுக்கும் பல பொருள் இருக்கு. அதாவது காம மயக்கத்தை குறிக்கும், இது பித்து பிடிச்ச தன்மையை குறிக்கும், செருக்க குறிக்கும். இதை தவிர மத யானைய, அந்த யானையுடைய மதம் அதையும் குறிக்கும். ஏன்னா நான் மாலை மாற்றினாள் அந்த பாட்டுல சொல்லும் பொழுதே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் அப்படிங்கிற இடத்துல மையலாய் தையலாள் மாமலர் கரத்தினாள் அப்படின்னு வர்ற இடத்துல மையல், அந்த இடத்துல மையல் கொண்டாள் அப்படின்னா ரொம்ப விருப்பம் கொண்டாள் விஷ்ணுவின் மீது அப்படிங்கிற பொருள்ல வருது. அதனால இந்த இடத்துல மையல் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையான அப்படிங்கிற பொருள்ல வருது. அதனாலதான் நம்ம பிறந்த குழந்தைங்களை நம்ம புதல்வர்களை மைந்தன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த குடும்பத்திலேயே அவன் தான் வலிமையானவன் அப்படிங்கிற பொருள்ல. அடுத்தது ஒன்றிய வலியினள் அப்படின்னு சொல்ற இடத்துல பொருந்திய வலிமை உடையவள் அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல. அதாவது ஒன்றிய, நம்ம இப்ப அந்த சொல்லே அரசியலாக்கப்பட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒன்றியம் அப்படின்னு சொல்றதே ஒன்றிணைக்கப்பட்ட அப்படின்ற பொருள் கிடையாது, ஒன்றுபட்டன்னு பொருள். யாரும் நம்மளை சேர்க்க வேண்டியதில்லை, அது ஏற்கனவே சேர்ந்த யூனியன் கவர்மெண்ட்னு அதுக்காக தான் ஒன்றியம்னு இவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க தமிழக அரசியல் கட்சிகள்லாம் அதை எப்படி சொல்றாங்கன்னா, ஏதோ அதாவது தானாக ஒன்றுபட்ட கிடையாது, ஒன்றுபடுத்தப்பட்ட அப்படிங்கிற பொருள்ல சொல்றாங்க. அதுவே தப்பு.
அது ஒன்றுபட்ட தேசம்தான் பாரத தேசம்ங்கிறது. எதுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துல, அதனாலதான் பொருந்திய அப்படி, ஒன்றியன பொருந்திய அப்படின்ற பொருள்ல வருது. அதே மாதிரி உறுதி கேள்யனா அப்படின்னா ஒரு செய்தி, அவளை பத்தின செய்தி நான் சொல்ல போறேன் கேளு அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. இந்த இடத்துல உறுதின செய்தின்னு ஏன் நம்ம அர்த்தம் பண்ணணும்னா, உறுதி அப்படிங்கிற சொல்லுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் ரொம்ப திடமா இருக்கிறது, வலிமையா இருக்கிறது, நிச்சயமா சொல்றது, இந்த மாதிரியான பொருள்ல தான் நம்ம பொதுவா அந்த உறுதிங்கிற சொல்ல பயன்படுத்துவோம். இதை தவிர புருஷார்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. ஏன்னா இது திருக்குறள்ல பரிமேலழகரோட உரைப்பாயிரத்துல முதல் வாக்கியத்திலேயே அந்த சொல் வரும். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்துதற்குரிய மாந்தருக்கு உறுதி என உயர்ந்தோரான் எடுக்கப்பட்ட பொருள் 4 அவை அறம்பொருள் இன்பம் வீடு என்பன அப்படின்னு. அதுல எதுக்கு அத உறுதி என உயர்ந்தோரால் எடுக்கப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லணும்னா, அந்த புருஷார்த்தங்களுக்கு ஏன் அப்படி சொல்றோம்னா, இதுதான் நிச்சயமா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், இந்த 4 தான் அப்படின்னு செயலை குறிக்கக்கூடியது. அதனாலதான் அது செய்திங்கிற பொருளுக்கே அந்த மாதிரியான ஒரு பொருளும் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால இந்த இடத்துல உறுதி கேள்னா அப்படின்னா, அப்படி ஒரு தாடகையை பத்தி நான் செய்தி சொல்ல போறேன், அதை கேளு அப்படின்னு. ஏன்னா அப்படிங்கிறது செயா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம், அதனால அது செயலை குறிக்கும். என்று எனானா என்று அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. என்றலும் ராமனை நோக்கி இன்னுயிர் கொன்று உழல் வாழ்க்கையாள் கூற்றின் தோற்றத்தள் அன்றியும் 500 மையல்மா ஒன்றிய வலியினள் உறுதி கேள் எனா. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.